வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஞ்சாமை அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வித்தார்த், ரகுமான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவிங்க. அதாவது எதுக்காக நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை ரொம்ப சாலிடாக சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தார்த் வந்து ஒரு ஏழை விவசாயியாக இருக்காரு. அவர் தன்னோட மனைவி மற்றும் பிள்ளைகளோட ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட மகனுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை இவரோட லைஃப்ல இவர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அண்ட் அந்த பையனும் ரொம்ப நல்லா படிக்கிறான். 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான். அண்ட் டாக்டர் ஆயிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போகும்போது தான் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த நீட் இவங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு பேர்டனா வந்து அமைது, அண்ட் அதை எப்படி சமாளிக்கிறாங்க, அண்ட் அதுக்கு அகேன்ஸ்டா எப்படி போராடுறாங்க, அண்ட் இவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவாக இந்த நீட்டை பத்தி நிறைய பிரிவிலேஜ்டு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தானே, அதை ஏன் அப்போஸ் பண்றீங்க, சும்மா எல்லாத்துக்குமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆயிட முடியுமா, டாக்டர் ஆகணும்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீட் தேர்வை கிளியர் பண்ண ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாருங்க இவங்கலாம் ஆயிருக்காங்க, இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டா கண்டிப்பா ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள சொல்லுவாங்க. ஆனா அந்த பிக்கர் பிக்சர் அப்படின்றதை இவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீட் வந்து இப்ப 2-3 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல டாக்டர்ஸ் இந்த கல்வி முறையில தான் வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அப்போ அவங்களோட குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் கம்மியா இருக்கா அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நீட்ல சமநிலை அப்படின்றது இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே வைக்கிறாங்க. ஏன்னா 12th வரைக்கும் ஒரு சிலபஸை ஒருத்தன் படிக்கிறான், அதில் அவன் மாஸ்டராகவே இருப்பான். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட அந்த கதாநாயகனே வந்து அந்த மாதிரி படித்து வரவனாக தான் காட்டியிருப்பாங்க. பட் திடீர்னு அவனோட லைஃப்பில் வந்து அந்த நீட் அப்படின்றது வரும்போது ஒரு ஏலியனாக தான் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. அதை நீ கிளியர் பண்ணாதான் வந்து செலக்ட் ஆக முடியும் அண்ட் உன்னோட கனவு நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு ட்ரைனிங் அப்படின்றதெல்லாம் போகணும். அந்த ட்ரைனிங் சேரணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் அப்படின்றத செலவு பண்ணணும். வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்னால தன்னோட பையனை வந்து கனவுலையுமே வந்து டாக்டர் ஆக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இப்போ இருக்கு. இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு வழி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை ஸ்ட்ராங்கா எழுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வந்து ஜெய்ப்பூர்ல வந்து சென்டர் போடுறது, அந்த ஜெய்ப்பூருக்கு அவன் எப்படி டிராவல் பண்ணி போவான் அப்படின்றதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி, அப்படியே கஷ்டப்பட்டு வந்தாலும் அங்க செக்கிங் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு விதமான ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கோர்ட் ரூம் டிராமா அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரகுமான் அதுல பட்டையை கிளப்பியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அவர் வைக்கக்கூடிய வாதம் ஒண்ணுமே வந்து ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் கண்டிப்பா விதார்த்துக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு செட் ஆஃப் சீன்ஸ்ல வந்து அவர் கண் கலங்க வச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட பையனோட கனவை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற இந்த டெஸ்பிரேஷனை ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருப்பாரு. தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆல்சோ இந்த படம் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு லாஜிக்கலான எண்டாக தான் இருக்கும். இது வந்து இன்னைக்கு முடிகிற பிரச்சனை இல்லை, இதுக்கு அகேன்ஸ்டா நம்ம போராட தான் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே less than 2 hours தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நெகட்டிவ்ஸ் அப்படின்றது இருக்க தான் செஞ்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ரூமில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த டைமில் ரகுமானை பற்றிய ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு டிவியேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாமே கட் பண்ணி இருந்திருக்கலாம். அதே மாதிரி வித்தார்த் ஆல்ரெடி ஒரு கூத்து கலைஞனா இருப்பாரு, அதை ஏன் விடுறாரு அப்படின்றதுக்கான ரீசனிங் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச், கண்டிப்பா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.